இரும்பு சத்து இது எதுக்குங்க நமக்கு தேவை? நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கணும். டெய்லி டெய்லி ஃபங்ஷன்ஸ் நார்மலா நடக்கணும். மெட்டபாலிசம் சரியா இருக்கணும். அதுக்கப்புறம் குரோத் நார்மலா இருக்கணும் அப்படின்னா, நெறைய ஊட்டச்சத்துக்கள் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த நியூட்ரியன்ட்ஸ் நம்ம உடல்ல கரெக்ட்டா இருந்தா மட்டும் தான், நம்ம உடலுக்கு அந்த வளர்ச்சி அப்படின்றதோ, இல்ல ஆர்கன்ஸ் நல்லா ஸ்ட்ரென்த்தனா இருக்கிறதுக்கோ, இன்டர்னல் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உள் உறுப்புகள் நார்மலா இருக்கிறதுக்கும் நமக்கு இந்த ஊட்டச்சத்துக்கள், அதுலயும் இரும்பு சத்து ரொம்ப முக்கியம். யாருக்கெல்லாம் இரும்பு சத்து முக்கியம்? யாருக்கெல்லாம் முக்கியமோ, அவங்க எல்லாருக்கும் தான் இரும்பு சத்து குறைபாடு இருக்கும். கவனமா பார்த்தோம்னா, இந்த பிரெக்னன்சி டைம்ல லேடீஸ்க்கு பெரும்பாலும் ஹீமோகுளோபின் லெவல் குறைவா இருக்கும். அயர்ன் டிஃபிஷியன்சி இதுவும் சொல்வாங்க. அயர்ன் டிஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா, ஹீமோகுளோபின் லெவல் ஆர்பிசி செல்ஸும் குறைவாகத்தான் இருக்கும். ஸோ இதையும் நம்ம கவனத்துல வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மெனோபாஸ் டைம்ல இருக்கக்கூடிய பெண்கள். ஸோ இவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ மெனோபாஸ் டைம்ல நமக்கு வந்து இரும்புச்சத்து குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா என்ன பண்றது? ஸோ நம்ம உடல்ல வந்து தாங்குறதுக்கான ஒரு சக்தியே இல்லாத மாரி போயிடும்.